திருப்பூர் கே செட்டிபாளையத்தைச் சேர்ந்தவர் சுகந்தி. கணவர் இறந்து விட்டார். இவரது மகள் பிரீத்தி பிபிஏ பட்டதாரி. இவருக்கு 2024 செப்டம்பர் மாதம் ஈரோட்டைச் சேர்ந்த சதீஸ்வர் என்பவருடன் திருமணம் நடந்தது. திருமணத்தின் போது 120 சவரன் நகை, 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், இனோவா கார் உள்ளிட்டவை வரதட்சணையாக கொடுக்கப்பட்டன. கடந்த மாதம் 11ஆம் தேதி தாய் வீட்டுக்கு பிரீத்தி வந்தார். சின்னக்கரையில் உள்ள சாய ஆலையை 1.10 கோடி ரூபாய்க்கு விற்றதன் மூலம் சுகந்திக்கு 50 லட்சம் ரூபாய் கிடைத்தது. இதையறிந்த பிரீத்தியின் கணவர் அவரை போனில் தொடர்பு கொண்டு வீடு கட்டுவதற்காக 50 லட்சம் ரூபாயை கேட்டுள்ளார். தனி குடித்தனம் சென்றால் பணத்தை வாங்கி வருகிறேன் என கணவரிடம் பிரீத்தி தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் வீட்டில் யாரும் இல்லாத போது பிரீத்தி தூக்குமாட்டி இறந்தார். பிரீத்தி தற்கொலை குறித்து அறிந்த குடும்பத்தினர் திருப்பூர் அரசு மருத்துவமனையில் திரண்டனர். மணமகன் வீட்டாரை கைது செய்தால்தான் பிரீத்தியின் உடலை வாங்குவோம் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதையடுத்து கணவர் சதீஸ்வர், மாமனார் விஜயகுமார், மாமியார் உமா ஆகியோரை ஈரோடு வீரப்பன் சத்திரத்தில் பிடித்து போலீசார் விசாரணைக்கு அழைத்து வருகின்றனர். அவர்களை கைது செய்து கண்ணில் காட்டினால்தான் மகளின் உடலை பெறுவோம் என பிரீத்தியின் தாய் சுகந்தி கண்ணீர் மல்க கூறினார். தமிழ்நாடு முத்தோடு எந்த பிள்ளைகளுமே இந்த மாதிரி கிடைக்காம நாங்க வாங்க மாட்டோங்க, பேசி வாங்க மாட்டோங்க.